இன்று தேவனுடைய சேனையும் விசுவாசமும் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை படிப்போம். வேதாகமத்தில் சேனைகள் பற்றிய அநேக வரலாறுகள் இருக்கின்றன. கிதியோனின் வீரர்கள், யோசுவாவின் சேனை, இஸ்ரவேலின் சேனை பற்றி அநேக வரலாறு இருப்பதை வேதாகமத்தில் காண முடியும். வேதாகமம் ரட்சிப்புக்கான ஞானத்தை வழங்குகிறது என தேவன் கற்பித்தார். அப்படியானால் ஏன் சேனைகள் பற்றின வரலாறுகள் இவ்வளவு இருக்கின்றது என்று நினைத்து வியக்கக்கூடும். இது மிக சுவாரஸ்யமான ஒரு கேள்வியாகும். சேனையானது ஜீவனுக்கும் மரணத்திற்கும் இடையே இருக்கும் ஒரு குழு அல்லவா? சேனை என்பது ஒரு விசேஷித்த குழுவாகும். தங்களது எதிரிகள் அழிக்கப்படாவிட்டால் தாங்கள் அழிக்கப்படுவார்கள். இன்று தேவனுடைய சேனையும் விசுவாசமும் என்ற தலைப்பின் கீழ் வேதாகமத்தில் உள்ள தேவனுடைய சித்தத்தை படிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்ப்போம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய், அதாவது போர் வீரனைப் போல் தீங்கனுபவி. நாம் யாராக இருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போர் வீரர்களாக இருக்கிறோம். போர் வீரர்களின் குழுதான் சேனையாக இருக்கிறது அல்லவா? நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கனுபவி. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். இதைத்தான் வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. வேதாகமம் நம்மை என்னவென்று சொல்கிறது? நாம் இயேசு கிறிஸ்து நல்ல வீரர்கள் என்று சொல்கிறது. வேதாகமத்தில் சேனைக்கும் நம்முடைய இரட்சிப்பிற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை பார்ப்போம். முதலில் கிதியோனின் சேனைகளை குறித்து பார்ப்போம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்திற்கு செல்வோம். அக்காலத்தில் மீதியானியரின் கொடிய ஆட்சியின் கீழ் இஸ்ரவேல் துன்புறுத்தப்பட்டது. தேவன் கிதியோன் மூலம் இஸ்ரவேலரை ஒடுக்குமுறையிலிருந்து விடுவித்து தேசத்தை மீட்டார். ஏழாம் அதிகாரம் 1ஆம் வசனம். முதலாம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளதாவது: அப்பொழுது கிதியோனாகிய யெருபாகாலும் அவனோடிருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையமிறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். வேறு வார்த்தைகளில் சொன்னால், பயப்படுகிறவர்கள் தேவன் இஸ்ரவேலுக்கு வெற்றியை வழங்குவார் என்பதையோ அவரே வழிநடத்துகிறார் என்பதையோ விசுவாசிக்காமல் இருந்தனர். மேலும் அவர்கள் சத்துருக்களால் கொல்லப்படுவார்கள் என பயந்தார்கள். அவர்கள் என்ன செய்யும்படி சொல்லப்பட்டார்கள்? அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று சொல்லப்பட்டது. தேவனுடைய வீரர்கள் என்று அழைக்கப்படுவது மெய்யாகவே மாபெரும் கௌரவமாகும். ஆனால் விசுவாசம் இல்லாத வீரர்களிடம் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று தங்களது வீட்டிற்கே அனுப்பப்பட்டனர். மீதியாயிருந்த வீரர்கள்தான் தேவன் மீது முழுமையான விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தனர்.
ஒவ்வொரு காலத்திலும் கிதியோன், யோசுவா மற்றும் மோசே போன்று தேவன் அந்த வீரர்களை மாம்ச சேனைக்காக மட்டுமல்ல ஆவிக்குரிய சேனையாகவும் தேர்ந்தெடுத்தார். பயந்து நடுங்கியவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டனர். அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதியாயிருந்தார்கள். 32,000 வீரர்களில் 22,000 பேர் பயத்தில் நடுங்கினர். அதாவது தேவன் மீது விசுவாசம் இல்லாதவர்கள் வீட்டிற்கு அனுப்பப்பட்டனர். 10,000 பேரும் அதிகம் என தேவன் கிதியோனிடம் சொன்னார். வெற்றியோ தோல்வியோ அதை தீர்மானிப்பது செனாகளின் அளவு அல்ல. மாறாக அவர்கள் தேவன் மீது கொண்ட விசுவாசம் எவ்வளவு பெரியது என்பதையும் அனைத்துமே விசுவாசத்திலிருந்து வெளிப்படும் என்பதை காண்பித்தார். 4ஆம் வசனத்தை பார்ப்போம். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ண, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோடே கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வரக்கடவன். உன்னோடே கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வராதிருக்க கடவன் என்றார். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியேயும், குடிக்கிறதற்கு முழங்காலூன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியேயும் நிறுத்து என்றார். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கிக் கொண்டவர்களின் இலக்கம் 300 பேர். மற்ற ஜனங்களெல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கிக் குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். 32,000 வீரர்களில் 22,000 பேர் பயத்தில் நடுங்கினார்கள். 10,000 பேர் மட்டும் மீதியாயிருந்தனர். அவர்கள், எங்களுக்கு பயமில்லை, தேவனுடைய சித்தத்தை இறுதி வரை பின்பற்றுவோம் என்று சொன்னார்கள். 10,000 பேரில் சிலர் இப்போது தைரியமாயிருந்தாலும் பின்னர் அவர்களையும் பயத்தில் முழங்காலிடுவார்கள் என தேவன் கண்டார். எனவே அவர்களையும் பிரித்தார். அதன்பின் 300 பேர் மட்டுமே மீதமிருந்தனர். ஆயிரக்கணக்கான எதிரிகளை வீழ்த்தி விசுவாசமுள்ள 300 வீரர்களை கொண்டு கிதியோன் வெற்றி பெற்றதென்பது தேவன் தம் சேனைக்காக முழுமையான விசுவாசம் கொண்டவர்களையே தேர்ந்தெடுத்தார் என்பதை காண்பிக்கிறது. சூழ்நிலையால் அசைக்கப்படுபவர்களை தேவன் பிரித்தெடுத்தார். இந்த சுவிசேஷ காலத்தில் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரமானது நாம் கிறிஸ்துவின் நல்ல போர் வீரர்களாக அழைக்கப்பட்டோம் என்று சொல்கிறது. கிதியோனின் சேனையைப் போல நாம் தேவனால் பயன்படுத்தப்படும் வீரர்களாக இருக்க நமக்கு விசுவாசம் வேண்டும். நம்முடைய சுவிசேஷத்தை வழிநடத்துபவர் யார் என்றும் நம்முடைய விளைவு என்னவாக இருக்கும் என்றும் நாம் சிந்திக்க வேண்டும். ஆனால் பயப்படுகிறவர்களோ, நாங்கள் தோல்வியடைந்தால் என்ன செய்வது, அந்த தோல்வியானது மாபெரும் பிரச்சனைகளை கொண்டு வந்தால் என்ன செய்வது என்று சிந்திப்பார்கள். அதனால் அவர்கள் பயத்தால் நடுங்கினர். தேவன் அனைத்தையும் ஆயத்தம் செய்துவிட்டார். நாம் வெறும் புறப்பட்டு சென்றால் மட்டுமே போதுமானதாகும். சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சென்று சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று அவர் சொன்னார். நாம் செய்ய வேண்டிய யாவற்றையும் அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் சிலர் சந்தேகம் கொண்டு, உண்மையாகவே இது போன்ற நடக்குமா, நான் தகுதியற்றவன், என்னிடம் இருப்பதை வைத்து பார்த்தால் இது சாத்தியமே இல்லை என்று சிந்திக்கிறார்கள். தேவனை நிலைப்பதற்கு பதிலாக அவர்கள் தங்களது சொந்த சூழ்நிலையின் மீது மட்டுமே கவனம் செலுத்தினர்.
தங்களது சூழ்நிலையின் மீது கவனம் செலுத்தியதால் அவர்கள் தங்களை அறியாமலேயே தேவன் 32,000 பேரிலிருந்து நீக்கிய 22,000 பேரோடும் 10,000ல் தெரிந்து கொள்ளாத 9,700 பேருடனும் சேர்ந்தனர். 또 1만 명 가운데 300명을 제외한 나머지 숫자에 자기도 모르는 사이에 들게 됩니다. அன்பர்களே, தேவன் ஜனங்களின் எண்ணிக்கையையோ அவர்களின் திறமைகளையோ பார்த்து தேர்ந்தெடுக்கவில்லை. 사람의 어떤 무술이나 금술의 실력을 보고 뽑은 것도 아니고 그들을 தேவன் அவர்களை தெரிந்து கொண்டபோது அவர்களுக்கு தேவன் மீது முழுமையான விசுவாசம் இருக்கிறதா என்பதை தான் சோதித்தார். அவர்களுக்கே வெற்றியை வழங்கினார். தேவன் திட்டமிட்ட அனைத்து சுவிசேஷ பணிகளையும் விசுவாசமுள்ள ஜனங்களின் வாயிலாக செய்தார் என்பதை வேதாகமம் காண்பிக்கிறது. 이루어 가셨다는 사실을 성경을 통해서 확인할 수가 있겠습니다. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்தில் வெற்றியடைந்ததை பற்றி பார்ப்போம். 장면만 잠깐 보도록 하겠습니다. 19ஆம் வசனத்திற்கு செல்வோம். 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நடுஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு அது காவலாளர்களை மாற்றும் நேரமாக இருந்தது. கிதியோனும் அவனோடிருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காளங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். 손에 가졌던 항아리를 부수니라. 3 படைகளின் மனுஷரும் எக்காளங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காளங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு 단체에 서서 그 진을 பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடிப்போனார்கள். 300 பேரும் எக்காளங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்தில் உள்ள பெத்சித்தா மட்டும் தாபாத்திற்கு சமீபமான ஆபேல் மேகோலாவின் எல்லை மட்டும் ஓடிப்போயிற்று. அப்பொழுது நப்தலி மனுஷரும் ஆசேர் மனுஷரும் மனாசேயின் சகல மனுஷருமாகிய இஸ்ரவேலர் கூடி வந்து மீதியானியரை பின்தொடர்ந்து போனார்கள். இதுபோன்று எத்தனை வீரர்கள் மரித்தார்கள்? 얼마가 된다고 했습니까? 135,000 பேர் தோற்கடிக்கப்பட்டனர். 거기에서 죽임을 당했습니다. 이 300 வெறும் 300 பேர் ஆர்ப்பரித்ததும் இந்த அற்புதம் நிகழ்ந்தது. 놀라운 그 결과가 일어났습니다. தேவனுடைய வெற்றிக்கான வழியானது மர்மமானதாகும். 승리의 어떤 그 방법은 기기묘묘합니다. 우리 사람이 நம்மால் அதை கற்பனை செய்து பார்க்க முடியாதது. 우리 நம் எதிரிகளை எவ்வாறு தாக்க முடியும்? 어떻게 기습할까? 화살을 அம்புகளாலும் பட்டயத்தாலும் நம்மால் எத்தனை பேரை கொல்ல முடியும்? 칼로는 몇 명을 쓰러뜨려서 언제쯤이면 எப்போது வெற்றி பெறுவோம் என்று நாம் சிந்திக்கக்கூடும். 300 பேர் 135,000 பேரை வீழ்த்துவது கற்பனைக்கு அப்பாற்பட்டதாகும். 그런데 இருப்பினும் கிதியோனின் சேனை வெற்றி பெற தேவன் எல்லாவற்றையும் எளிதாக வழிநடத்தினார். 승리가 돌아가도록 모든 역사를 그렇게 만들어 가셨습니다. 하나님께서 தேவன் எதிர்பார்த்த ஒரே நிபந்தனையானது சேனையின் விசுவாசமாகும். 그리고 அவர் அதுபோன்ற ஜனங்களையே தேர்ந்தெடுத்தார். 두려워 떠는 사람 சிலர் தோல்வியடைந்தால் என்ன செய்வது என்று நினைத்து பயந்து தயங்கினார்கள். தேவன்தாமே அவர்களை வழிநடத்தினாலும் அவர்கள் மனுஷரால் வழிநடத்தப்படும் சேனையைப் போல பயந்தார்கள். தேவன் அவர்களை தம் சேனையிலிருந்து நீக்கிவிட்டார். 이렇게 하는 사람들은 전부 하나님께서 그 군대의 자격을 없이 했습니다. தேவனுடைய கிரியை அற்புதமானது. 135,000 பேரை எளிதாக அழிக்க அவர் 300 தகுதி வாய்ந்தவர்களை பயன்படுத்தினார். 정말 기묘한 방법으로 적군을 섬멸하시는 하나님의 놀라운 지난날의 그 승리의 역사를 바라본다면 இது இன்று சுவிசேஷத்தின் வீரர்களாக தேவனுடைய சுவிசேஷ பணியை செய்ய நாம் எப்படிப்பட்ட மனப்பான்மையை கொண்டிருக்க வேண்டும் என்ற கேள்விக்கு பதிலளிக்கிறது. 해야 될까? 거기에 대한 답을 지금 확실하게 주고 계신 장면입니다. 자, 성경에서 வேதாகமம் தெளிவாக போதிப்பதை நாம் தவறவிடவோ அல்லது மறந்துவிடவோ கூடாது. 우리가 또 놓치거나 잊어버려서는 안 되겠죠. யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்போம். நமக்கு தெரிந்தபடியே எரிகோவை கைப்பற்றுவதில் தேவன் யோசுவா மூலமாக வெற்றியை கொடுத்தார். 이스라엘에게 승리를 주시는 장면을 볼 수 있습니다. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. 여호수아에게 이르시되
கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காளங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காளங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனியிடும்போதும் நீங்கள் எக்காள சத்தத்தை கேட்கும்போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடே ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். தேவன் யுத்தமே இல்லாதது போல ஒரு யுத்தத்தை கட்டளையிட்டார். நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும்போதும் நீங்கள் எக்காள சத்தத்தை கேட்கும்போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடே ஆர்ப்பரிக்க கடவர்கள். இங்கே சேனையும் கூட தேவையில்லாதிருந்தது. யுத்தம் இல்லாதது போல் தோன்றியது. இதுவே தேவன் அவர்களுக்கு கொடுத்த யுக்தியாகும். யோசுவாவின் சேனை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. என்ன நடந்தது என்பதை பார்க்க 15ஆம் வசனத்தை படிப்போம். நாம் 15ஆம் வசனத்திற்கு செல்வோம். 7ஆம் நாளில் அதிகாலையே கிழக்கு வெளுக்கும்போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காளங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோடே வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். 20ஆம் வசனத்தை பார்ப்போம். எக்காளங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்காள சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து. கானானின் முதல் நகரமான எரிகோ ஒரு பலமான கோட்டையாகும். இஸ்ரவேலர்கள் 6 நாள் அளவும் அதை சுற்றி வந்தார்கள். 7ஆம் நாளோ 7 முறை சுற்றி வந்தார்கள். அவர்கள் ஆர்ப்பரித்த மாத்திரத்திலே அலங்கம் இடிந்து விழுந்தது. எங்கும் கூட யோசுவாவின் சேனைக்கு விசுவாசம் தேவைப்பட்டது. நம்மால் இது போன்று ஜெயிக்க முடியுமா? இப்படி செய்வதினால் யுத்தத்தில் வெற்றி பெற முடியுமா? போரின் திட்டத்தை பற்றி சிந்தித்து பாருங்கள். கிதியோன் மற்றும் யோசுவா சேனைக்கான தேவனுடைய வழிமுறைகள் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. அவருடைய வழிகள் பொது அறிவை காட்டிலும் அப்பாற்பட்டவையாகும். தேவன் இஸ்ரவேலின் சேனையை மனித அறிவுக்கு எட்டாத வழிகளில் வழிநடத்தியதை நாம் பார்க்க வேண்டும். இக்காலத்தில் தம் ஆவிக்குரிய சேனையினிடம் தேவன் கேட்டுக்கொள்வதும் கட்டளையிடுவதும் என்ன? இக்காலத்தில் யோசுவா மற்றும் கிதியோனை போல விசுவாசத்துடன் தேவன் கட்டளையிட்டபடியே செய்தால் என்ன ஆகும்? அனைத்தும் தேவன் சொன்னபடியே நடக்கும். ஆனால் நம்மிடம் சூழ்நிலைகளை பார்க்கும் கெட்ட பழக்கம் இருக்கிறது. நாம் நம்முடைய சூழ்நிலையையும் சுற்றுப்புறத்தையும் ஜனங்கள் என்ன நினைப்பார்கள் என்பதையும் பார்க்கிறோம். தேவனுடைய சேனையானது விசுவாசத்தில் புறப்படும் சேனையாகும். அப்படித்தானே? நாம் அவ்வாறு செய்தால் தேவன் வாக்களித்த விளைவை வழங்குவார். ஆனாலும் அதை அடையும் வரை நாம் கவலைப்படுகிறோம். அவர்களின் மனித எண்ணங்கள், முறைகள் மற்றும் பயங்களால் நீங்கள் தகுதியற்றவர்கள், வீட்டிற்கு செல்லுங்கள் என சொல்லப்பட்டு 22,000 பேர் வீட்டிற்கு சென்றனர். 10,000 பேரில் 9,700 பேர் திரும்பி சென்றனர்.
தேவன் 300 பேரைக் கொண்டே வெற்றியை வழங்கினார். 하나님께서 승리하시고 விசுவாசமுள்ளவர்களின் எண்ணிக்கையானது அதிகமாக இருந்தாலும் சரி, குறைவாக இருந்தாலும் சரி, அவர்கள் மூலம் தேவனே அதை மேற்கொண்டு வருகிறார் என்பதை இது காண்பிக்கிறது. 통해서 당신의 복음의 역사를 진행하시고 이끌어 가셨다는 사실을 확인해 볼 수가 있는 것입니다. 자, 그렇다면 அப்படியானால் பரிசுத்த ஆவியின் காலத்தில் சுவிசேஷ சேனைக்கு வழங்கப்பட்ட தேவனின் கட்டளை என்ன? 오늘의 말씀을 주셨는가? 마태복음 மத்தேயு புத்தகத்தை பார்ப்போம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்ப்போம். 13절의 말씀 보시면 그러나 முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். 자, 예수님께서 복음 군대에게 இயேசு சுவிசேஷ சேனைக்கு இந்த முடிவையே போதித்தார். 일깨워 주셨습니다. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது சுவிசேஷ பணி முடிவுக்கு வரும். 나게 될 것이다. 28ஆம் அதிகாரத்திற்கு செல்வோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். பரலோகத்தின் சுவிசேஷ சேனைகளின் அதிபதியாக இருக்கும் இயேசு, இந்த சுவிசேஷமானது சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நிச்சயமாக பிரசங்கிக்கப்படும் என்று சொன்னார். மேலும் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்ற முறையையும் நமக்கு போதித்தார். 6 நாள் அளவும் சுற்றி வந்து 7ஆம் நாளோ 7 முறை எரிகோவை சுற்றி வர வேண்டும் என்று தேவன் யோசுவாவிடம் சொன்னது போலவே இப்போது தேவன் நமக்கு வழிமுறையை கொடுத்துள்ளார். நாம் சகல ஜாதிகளையும் என்ன செய்ய வேண்டும்? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். மத்தேயும் 24ஆம் அதிகாரத்தில் இருக்கிறபடியே அது நடக்கும்போது ராஜ்யத்தின் சுவிசேஷம் நிறைவடையும். அது யோசுவாவின் சேனையோ அல்லது கிதியோனின் சேனையோ அவர்கள் தேவன் சொன்னபடியே செய்தபோது என்ன நடந்தது? 그대로 진행했고 그대로 다 அவருடைய வார்த்தையின்படியே அவர்கள் பலன்களை பெற்றனர். 결과를 전부 얻었습니다. 그럼 오늘날 அப்படியானால் இன்றுள்ள தேவனுடைய சுவிசேஷ சேனை பற்றி என்ன? 그 결과 தேவன் தம் வார்த்தையை நிறைவேற்றுவார் என்று விசுவாசித்து முன்னேற வேண்டும் அல்லவா? 해야 되지 않겠습니까? தேவன் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் என்று சொன்னார். 그리고 மேலும் இது நிறைவேறும் வரை அவர் நமக்கு என்ன செய்வார்? 어떻게 한다고요? 이사야 ஏசாயா 41ஆம் அதிகாரத்தில் உனக்கு உதவுவேன் என்று சொன்னார் அல்லவா? 하나님께서 நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷ வீரர்கள். தேவனே நம்மை வழிநடத்தி உதவி செய்கிறார். 복음 군대요 군사들이 바로 오늘날 우리들입니다. 근데 ஆனால் 믿지 못해서 விசுவாசமில்லாமல் சந்தேகப்பட்டு முயற்சி செய்வதற்கு பயந்தோமானால் தேவன் என்ன சொல்வார்? 하나님께서는 어찌하시겠습니까? வீட்டுக்கு போங்கள், உங்களது சொந்த ஊருக்கே சென்று சிறிது நேரம் ஓய்வெடுங்கள் என்று சொல்வார். யோசுவா மற்றும் கிதியோனின் சேனைகளைப் போல தேவனுடைய சுவிசேஷ சேனையும் விசுவாசம் கொண்டிருக்க வேண்டும். 복음의 군대들은 한결같이 நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு வாக்களித்தபடியே அவருடைய பணி நிறைவேறும் என விசுவாசிக்க வேண்டும். இதுவே நாம் நிறைவேற்ற வேண்டிய தேவனுடைய சபையின் சுவிசேஷமாகும். 절대적으로 확신하고 이루어 나가야 할 복음이 우리 하나님의 교회 복음입니다. நாமும் கிதியோன் மற்றும் யோசுவாவின் சேனையைப் போன்று இருந்தாக வேண்டும். 그들이 그냥 தேவனுடைய அற்புதத்தால் மட்டுமே அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சிந்திப்பதற்கு பதிலாக தேவன் அதை எவ்வாறு நிகழ்த்தினார், தேவனுடைய பங்கும் வீரர்களின் பங்கும் என்ன என்று நாம் சிந்திக்க வேண்டும். 하나님의 역할은 무엇이었고 그 군사들의 역할은 무엇이었는가?
புறப்படுங்கள் என்று தேவன் சொன்னபோது அவர்கள் சென்றார்கள். சீஷராக்குங்கள் என்று சொன்னபோது அவர்கள் அதை செய்தார்கள். ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்றதும் ஞான ஸ்நானம் கொடுத்தார்கள். என் கட்டளைகளை உபதேசம் பண்ணுங்கள் என்றதும் அவர்களை கீழ்ப்படியும்படி கற்றுக் கொடுத்தார்கள். 지키도록 하라 하면 지키도록끔 지도를 했구만. நாம் இப்படி செய்யும்போது நம்மை அறியாமலே சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சகல தேசங்களுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. நீங்கள் செய்யவில்லை, ஆனால் உசுவாவிலும் நீங்கள் சென்றிராத தொலைதூர இடங்களிலும் ஒரு சபை ஸ்தாபிக்கப்பட்டது. தேவன் நம்மிடம் அனைத்தையும் நான் செய்கிறேன், எனவே கவலைப்படாமல் 6 நாட்கள் வரை சுற்றி வந்து 7ஆம் நாளோ 7 முறை சுற்றி வந்தால் போதும் என்று சொல்கிறார். நாம் அவர் சொன்னபடியே செய்ய வேண்டும். அப்போது சுவிசேஷத்திற்கு என்ன ஆகும்? சுவிசேஷமானது உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படும் என தேவன் முன்னதாகவே சொன்னார் அல்லவா? தந்தையும் தாயும் கற்பித்த ஜீவனின் சுவிசேஷத்தை நாம் அனைவருக்கும் பிரசங்கித்திட வேண்டும். பக்கத்து வீட்டில்தான் இருந்தீர்கள், ஆனால் எனக்கு பிரசங்கிக்கவில்லையே என்று உங்கள் அக்கம் பக்கத்தினர் சொன்னால் என்ன ஆகும்? அவர்கள் அதுபோன்று கேட்காதபடி நம் அக்கம் பக்கத்தினரிடமும் தெரிந்தவர்களிடமும் குடும்பத்தினருடனும் நண்பர்கள் மற்றும் உங்களுடன் வேலை செய்பவர்களும் நாம் நற்செய்தியை பிரசங்கிக்க வேண்டும். சிலர் கேட்பார்கள், சிலர் நிராகரிப்பார்கள். ஆனால் நாம் அவர்களிடம் சொல்லாவிட்டால் பரலோக ஜனங்களால் சத்தியத்தை பெற முடியாது. எனவே நாம் அனைவருக்கும் சொல்ல வேண்டும். நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷ வீரர்கள் என்ற நமது பணியை ஒருபோதும் மறவாதிருப்போமாக. தங்களின் மாபெரும் பணியில் நம்மை சேர்த்த தந்தைக்கும் தாய்க்கும் நன்றிகளை செலுத்துவோமாக. சுவிசேஷ ஊழிய கனிகளை கொடுத்த தந்தைக்கும் தாய்க்கும் மகிழ்ச்சியையும் மகிமையையும் கொண்டு வருவோமாக. இந்த பணிக்கு தேவன் வேறு எந்த நிபந்தனைகளையும் பார்ப்பதில்லை. தேவனுடைய சேனைகளாக இருப்பதற்கு மிக முக்கியமான நிபந்தனை விசுவாசம் என்று வேதாகமம் சொல்கிறது. தேவன் சொன்னபடியே அனைத்தும் நிறைவேறும் என்ற விசுவாசத்தோடு சுவிசேஷ பாதையில் முன்னேறி செல்வோமாக. இந்த உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். மிக்க நன்றி.